நீ ராஜாவானா நீ அநேக பெண்களை கல்யாணம் கட்டாத. ராஜாவானா வெள்ளியும் பொண்ணையும் மிகுதியா நீ சேர்க்காத. நீ ராஜாவானா மறுபடியும் எகிப்துக்கு போய் குதிரையை வரணும்னு எகிப்துக்கு திரும்ப போகாத. 4வது, நீ உன் சகோதரன் மேல மேட்டிமை கொள்ளாதபடிக்கு தாழ்மையாயிரு. 5வது, தேவனுடைய வசனத்தை வாசிச்சு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க கவனமாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம், அந்த விசேஷித்த ஞானத்தை கேள்விப்பட்டு அங்கே சேபா என்கிறதான நாட்டிலிருந்து ஒரு அந்த ஆப்பிரிக்கா நாடுகளை சார்ந்ததான பகுதி, அந்த எகிப்துக்கு கீழே உள்ள பகுதிகளில் ஷேபா ஆங்கிறதான அந்த ஊர்ல இருந்து ஒரு ராஜஸ்திரீ வந்து அவள் அங்கே வந்து அவனோடு கூட பேசினதும் அதை குறித்துள்ளதான விஷயங்களை 1 - 12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சாலமோனுடையதான அவனுடைய பொக்கிஷம் அல்லது அவனுடையதான என்ன சொல்றது, அவனுடையதான வெல்த், அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்ல அங்கிருந்து 28வது வசனம் வரைக்கும் பார்க்குறோம். அடுத்ததாக சாலமோனுடைய இறுதி காலம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்க பார்க்குறோம், சேபாவின் ராஜஸ்திரி என்ன செய்யறா, சாலமோன் கீர்த்தியை கேள்விப்பட்டு வர்றான். இப்போ நான் கற்றதும் நான் இதுல இருந்து படித்து கொண்டு கேட்டதும் கற்றதுமான காரியங்கள் என்ன நம்ம பெற்றுக்கொள்வது என்னன்னா, நமக்கு ஒரு கிருபை இருக்குன்னா, நமக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, நமக்கு ஒரு ஞானம் இருக்குதுன்னா, அது சோதிக்கப்பட்டு அது வெளிப்பட வேண்டும், அது சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும். அப்போ எப்பெல்லாம் நமக்கு சோதனை வருதோ அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கும் போது நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் ஆகிறது.
இங்கே இந்த அம்மா பலவிதமான கேள்வியெல்லாம் கேட்குது. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அளவே இல்லையா, அவ்வளோ கேள்விகளை கேட்குது, அவ்வளோ விடுகதைகளை போடுது, பல விஷயங்களை பற்றியெல்லாம் கேள்வி கேட்குது. ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் அந்த அந்த சாலமோன் பதில் சொல்கிறாரு. அதனால் அந்த அம்மா வியந்து போயிடுது அந்த அம்மா. அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்க, சாலமோன் அவள் கேட்டவள் எல்லாவற்றையும் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்காதபடி ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்களை பார்க்கணும். அந்த அம்மா அது மட்டும் இல்லை, அது வரும்போது மிகுந்த பரிவாரத்தோடு வந்துச்சான், கந்தக வர்க்கங்களை கொண்டு வந்துச்சான், மிகுதியான பொண்ணை கொண்டு வந்துச்சான், ரத்தனங்களை கொண்டு வந்துச்சான். ஆமாம், ஒட்டகத்தோடு வந்திருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஞானம் அது நமக்கு நமக்கு பெருமையை கொண்டு வரும், நம்மை பெருமைப்படுத்தும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஞானம் நம்மை பெருக பண்ணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஞானம் நம்முடைய பெயர் பிரஸ்தாபமாகும், நம்முடைய எல்லைகள், நம்முடையதான செல்வாக்கின் எல்லைகள் பரவி செல்லும். சரி, அந்த அம்மா எல்லாத்தையும் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா அந்த பானை பாத்திரக்காரரு, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வேலை பார்க்குற அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், அவங்களுடைய யூனிஃபார்ம், அந்த அரண்மனையுடைய அமைப்புகள், அந்த பந்தி உட்கார்ந்துருக்கிறது, அந்த மெஸ்ஸு, அந்த கிச்சனு, போஜன பதார்த்தங்கள், வீடுகள், அவங்களுடைய அந்த அந்த ஆர்கனைசேஷன், அந்த அமைப்புகள், அந்த அமைப்புடைய வரிசைகள், அதெல்லாம் பார்த்து அந்த அம்மா அப்படியே பிரமித்து போயிடுச்சான். சொல்லுதான், எங்கள் ஊரில் சொன்னாங்க சாலமோனுடைய ஞானம் ரொம்ப பெருசு, சாலமோனுடையதான ராஜாங்கம் ரொம்ப பெருசு, அவருடைய நிர்வாகம் ரொம்ப பெருசுலாம் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ கண்ணால் காண மட்டும் இவ்வளோ இருக்குமா நான் அப்படி நினச்சேன், நம்பாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் பார்த்த போதுதான் தெரியுது, நான் கேள்விப்பட்ட பெரிய ஞானத்தில், உங்களுடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் உங்களுக்கு சொல்லலை, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இதான் நிறைய நேரம் ஒரு சாதாரண ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க அந்த பிரசங்கியாரை விட பெரிய பிரசங்கியாராக மாறுவாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் இந்த பிரசங்கியார் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் வந்தாங்க. ஆனால் பிரசங்கியார் சொல்லாத பல விஷயங்களை நேரடியாக இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்க. நீங்களும் இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லுவது ரொம்ப குறைவு. நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவீர்கள் என்றால் அவர் உங்களை அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வார், உங்கள் அத்தனை சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணுவார். நீங்கள் நினைச்சு பாராத ஞானத்தின் தெய்வம் அவர்தான். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சாலமோனிலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து. சரி, அப்ப அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது 8ஆம் வசனத்துல, உம்முடைய தேவனாய் கர்த்தர், தேவனை பற்றி சொல்லுது. இந்த இவரை பத்தி நம்ம பொழுது பாட்டு கடைசியில அவருடைய தேவனை பற்றி சொல்றாங்க. சாலமோனே, உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கும்பாக நீ ராஜாவா இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ண உண்மை பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராம். ஊர்ல உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தோம், உம்மை ஒரு ராஜாவாக்கி உம்மை சிங்காசனத்துல உட்கார்ந்து அழகு பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் கொண்ட பிரியம் கொண்ட தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. ஊராபாஷி அர்த்தார். ஆமா ஆமா, அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உன்னை ஒரு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல உன்னை அமர பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்ததே, அதற்காக உன் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இப்படி ஒரு ஆளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கு நிலைநிறுத்தும்படி, உங்களுடைய ஜனத்தை நிலைநிறுத்தும்படி, சபையை நிலைநிறுத்தும்படி, ஆமா அவங்கள சபையை நேசிச்சதுனால நீதியின் நியாயமும் செய்வதற்கு உங்களை அந்த சபையில அந்த ஸ்தானத்துல கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அந்த அம்மா சொல்லு. அப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் இந்த சபைக்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர். என் சபையை கர்த்தர் நேசிக்கிறார், சபை வளர்ச்சியை கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் பட்டணத்தை நேசிக்கிறார். அந்த பட்டணத்துக்கு யார் சரியான ஆளுன்னு கண்டார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். உன்னையும் அப்படித்தான் சகோதரா, உன்னையும் அப்படித்தான் சகோதரி. உனக்கு கொடுத்ததான கிருபைகள், உனக்கு கொடுத்ததான வரங்கள், உனக்கு கொடுத்ததான ஞானம், உனக்கு கொடுத்ததான திறமைகள், ஓ ஹல்லேலூயா, அது தேவன் தந்தார். தந்தது மட்டுமல்ல, அவைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் தந்திருக்கிறார் பாருங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
Praise the Lord. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் அவள் 120 தாலந்து பொண்ணு நிறைய கொடுத்து, அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேற யாருமே கொண்டு வந்தது இல்லையா. அந்த அம்மா வாசனை மரங்களாலும் ஆலயத்துக்கு ராஜாவின் 3 கால்களையும் சங்கே சுரமண்டலத்தையும் உண்டாக்கினான். வாசனை மரங்களால் அந்த அம்மா நிறைய கொண்டாந்தாங்களா. அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொடுத்ததை விட சாலமோன் அதிகமாக கொடுத்து அவளை அனுப்பி வச்சாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதை விட தேவன் அதிகமாக உங்களுக்கு தருவார். சரி, 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனம் வரைக்கும் அந்த சாலமோனுடையதான அந்த செழிப்பு அவனுடையதான ஐஸ்வர்யம், அவனுடைய அந்தஸ்து. 13ஆம் வசனத்தில் வருஷந்தோறும் 666 வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் இல்லை, இங்கேயும் அதே 666 வருது. ஒவ்வொரு வருஷமும் அந்த பொன் அந்த தங்கம் அது மொத்தம் 666 தாளந்து நிறைய இருந்துச்சான். அரபி தேசத்து ஆட்கள் கொடுத்தாங்களாம். மாகாணங்கள் அதிபதிகள் எல்லாம் பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வருவாங்களாம். எல்லா தேசத்து ஜனங்க ஆட்களும் வருவாங்களாம். எல்லா தேசத்து ராஜாக்களும் வரும்போதெல்லாம் சும்மா வரமாட்டாங்களாம். அவரை பார்க்க வரும்போது பெரிய சலக்கரணையோடும் ரொம்ப மிகுதியான பொண்ணு காணிக்கையாக கொண்டு வருவாங்களாம். அந்த அது அப்புறம் ஒரு பெரிய ராஜா ஒரு சிங்காசனம் செஞ்சாராம். ராஜ தந்தத்தினால சிங்காசனம் செஞ்சு ராஜதந்தம், ஆமாம், அதுக்கு மேலே தங்கத்தினாலான பொன் தகட்டால் மூடினாராம். கை சாய்மானம் இருந்துச்சா, 2 சிங்கங்கள் இருந்துச்சான், 6 படி மேலே ஏறி இருக்கிற மாதிரி ஒரு சிங்காசனமாக லீபனோன் வனம் இருந்துச்சான். அதில் அவன் அந்த மியூசியம் எல்லாம் வச்சுருந்தானா, பொருட்காட்சி வச்சுருந்தானா, வெள்ளி ஒரு பொருளாகவே மதிக்கப்படலையா. 21ஆம் வசனத்தில் கப்பல்கள் வருமா, கப்பல் பொண்ணு கொண்டு வருமா, வெள்ளி கொண்டு வருமா, யானை தந்தங்களை கொண்டு வருமா, குரங்குகளை கொண்டு வருமா, மயில்களை கொண்டு வருமா. ஏன் சாலமோனுக்கு இந்தியாவில் இருந்து கூட இந்தியாவின் ராஜாக்கள், அன்னைக்கு இருந்த சிற்றரசர்களும் சாலமோனுக்கு என்ன செஞ்சார்களாம்? ஆமென், ஸ்தோத்திரம், காணிக்கைகளை அனுப்புனாங்களாம். 22ஆம் வசனம், பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கணும், ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், சிறந்தவனா இருந்தானா. அதனால சாலமோன் இருதயத்தில் தேவனால ஞானத்தை கேட்பதற்கு, எல்லாரும் கேள்விப்படுறாங்க, அவனை கேட்பதற்கு பூமி ராஜாக்கள் எல்லாரும் முக தரிசனத்தை தேடுவாங்க. ஆளு சிவப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, ஆமா ஒல்லியா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அப்படி முக சாயல் எப்படி இருக்கும், அதை பார்க்கறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்களா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா உனக்கு ஞானத்தை தருவார், உனக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவார், செல்வாக்கை தருவார், செல்வத்தை தருவார், செழிப்பை தருவார். உன்னை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்ட மக்கள் உன் முக தரிசனத்தை தேடி வருவாங்களாம். சரி, அதான் 24 வருஷம் வரும்போது சும்மா வரமாட்டாங்களாம். வெள்ளி பாத்திரம், பொற்பாத்திரம், வஸ்திரங்கள், ஆயுதங்கள், கந்தவர்க்கங்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகளை கொண்டு வருவாங்களாம். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்கள் இருந்துச்சான். 12000 குதிரை வீரர் இருந்தாங்களாம். அதுக்குன்னு தனியா பட்டணங்களையும் கோட்டைகளையும் செஞ்சு வச்சிருந்தாங்க. நதி துவக்கி பெலிஸ்தரின் தேசம் மட்டும் எகிப்தின் எல்லை வரைக்கும் சகல ராஜாக்களையும் அவன் அரசாண்டு வந்தானா. ராஜா வெள்ளிய கற்கள் போல கூட்டினானா, கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கு காட்டத்தி மரங்கள் போல அதிகமாக்கினானா. எகிப்திலிருந்து குதிரைகள் வந்துச்சான். அந்த 28ஆம் வசனம் குறிப்பா எழுதியிருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ ராஜாவானா நீ அநேக பெண்களை கல்யாணம் கட்டாது, ராஜாவானா வெள்ளியும் பொண்ணையும் மிகுதியா நீ சேர்க்காத, நீ ராஜாவானா மறுபடியும் எகிப்துக்கு போய் குதிரைய வரணும்னு எகிப்துக்கு திரும்ப போகாத. 4வது, நீ உன் சகோதரன் மேல மேட்டிமை கொள்ளாதபடிக்கு தாழ்மையாயிரு. 5வது, தேவனுடைய வசனத்தை வாசிச்சு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க கவனமாயிரு. இதெல்லாம் உபாகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில எல்லாம் சொல்றார். ஆனா இவன் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சு போட்டான்? சாலமோன் மீறி போட்டாங்கிறத நாம 2 ராஜாக்கள் புஸ்தகம் வாசிக்கும் போது நாம் அதை தெரிந்து கொண்டோம். ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நமக்கு செழிப்பும் செழுமையும் நமக்கு தரும்போது தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம், அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம், மற்றவர்களையும் மதித்து போவோம். சரி,
29ஆம் வசனம், அவனுடைய கடைசி நாட்கள் 29 அவன் மொத்தம் 40 வருஷம் அரசாண்டான். அதன் பின்புதாக அவன் நித்திரை அடைந்தான், மரணம் அடைந்தான், அடக்கம் பண்ணாங்க. அவனுடைய மகன் ரெகபெயாம் ராஜாவானான் என்று சொல்லி இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. நாம் எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சக சகோதரர்களை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமும் 9வது அதிகாரத்தை பார்க்கிறோம். 9வது அதிகாரத்துல சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு சகல பரிவாரங்கள், கந்த வர்க்கங்கள், பொண்ணு, வெள்ளி, எக்கச்சக்கமான வாசனை மரங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்து, அது மாத்திரம் இல்லை தான் கேட்டதையும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவள் சாலமோனை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உம்முடைய ஞானத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறதான நம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது, கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படி உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண பிரியம் கொண்ட கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவன் இவ்வளவு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். பெரிய சிங்காசனத்தை தனக்காக ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். சகல ராஜாக்களை பார்க்கிறோம். அவன் இவனுடையதான கீர்த்தி மிகவும் பிரபல்யமாயிருந்தது. இவனுடையதான அவன் ஞானமும் ஐஸ்வர்யம் மிகவும் பெருகி இருந்தது. பூமியோட சகல ஜனங்களும் ராஜாக்களும் இவருடைய முக தரிசனத்தை தேடி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 40 வருடங்கள் ஆளுகை செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் சாலமோன் இருந்தான் அப்படிங்கிறத நம்ம வேதவசனத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனை நேசித்தார். அவன் எந்த நாளிலும் அவன் காரணம் என்னன்னா, என்ன செய்ய ஞானத்தை கேட்டான். வேற எதையும் ஐஸ்வர்யத்தையோ சத்துருக்கொண்டியதான தலையவோ பெரிய பெயரோ தீர்க்காயுசு என்ன செய்யல, கேட்கல. தேவனுடைய சமூகத்தில் ஞானத்தையும் உணர்வையும் அறிவுகிற ஆகிய தாங்கப்பான்னு சொல்லி கேட்டான். கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்லை, தாவீதினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் சாலமோனுக்கு இருந்துச்சு. தேவனுடைய பெரிய ஆலயத்தை கட்டவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருந்தார். அந்த சாலமோன் இந்த நாளில் கர்த்தர் நம்மையும் அபிஷேகிக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிப்போமா? அப்பா இயேசுவே, இந்த வேளையில் சாலமோனுக்கு கொடுத்ததான அப்பா அந்த ஞானத்தை போல அம்மன் எங்களுக்கும் நீ ஞானத்தையும், அம்மன் அப்பா அறிவையும் உணர்வுள்ள இருதயத்தையும், அப்பா அந்த ஆவியை உணர்வை அருளுகிற ஆவியை நீ தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நீர் அம்மன் அப்பா இந்த சாலமோன் மேல் எவ்வளவாய் பிரியமாய் இருந்தீர் ஆண்டவரே அப்பா. ஆகையினால நீர் கர்த்தாவே மிகவும் பெரியவன் ஆக்கினீர். அம்மன் சர்வ பூமியின் ஜனங்களும் ராஜாக்களும் அப்பா சாலமோனுடைய தானே அம்மன் அப்பா அவனை போல ஒரு செல்வந்தன் இல்லைன்னு பார்க்குறோம். அவனை போல ஒரு ராஜா, ஒரு ஞானமுள்ள ராஜா இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவாக நீர் உயர்த்தினீரப்பா கர்த்தாவே. அவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அமேனப்பா நீர் கர்த்தாவே ஆயத்தம் பண்ணவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அது தோன்றவும் இல்லைன்னு சொல்லப்படுது ராஜா. ஆமேனப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்களும் ஆமேனப்பா உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தலும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆமே ஞானத்திலும் வளத்திலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் கர்த்தாவே நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பிறகு எங்களை ஆசீர்வதியும் அபிஷேகியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.